ஹாய் வெல்கம் டு டெக் கலிவ் டாக்ஸ். ஓகே, வீடியோ போட்டு 2 வாரம் ஆயிடுச்சு. ரீசன் என்ன ஆச்சுன்னா, உடம்பு சரியில்லை. கொஞ்சம் நாளாக ஒரு 2 வாரமாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன். அதான் சரியாக பேச முடியல, அதனால வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தேன். ஸோ இதன் இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நம்ம ஆல்ரெடி ஹைப்ராக்ஸ் சோலார் காஸ்ட் மைக்கோட அன்பாக்சிங் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், இது வந்து நம்ம தனியாக வச்சு யூஸ் பண்ண முடியாத போது தனியாக செட்டப் பண்ணணும், ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஏற்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். ஒரு ஸ்டாண்டு, ஒரு பூமா வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம இன்னைக்கு செட்டப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம ஒரு இந்தியனாக செட்டப் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைப்ராக்ஸ் சோலார் காஸ்ட் மைக் வந்து அதில் செட் பண்ணுறோம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ ஓகே, இந்த பாருங்க, அந்த பெரிய பொட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செட்டப் மேனுவல் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி தான். சரி, ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸில், அதாவது 3 ஸ்டெப்ஸில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே பார்ப்போம். மொத்தமே ஒரு 4 ஸ்டெப்பு தான், பார்ப்போம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாப் ஃபில்டர் இருக்குது. ஓகே ஓகே, அடுத்தது மைக்கோட ஃபோம் கவர். இதுவும் தனியாக வச்சிடலாம், இப்படி வச்சிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இது கீழே மாட்டுறது இல்லைங்க, அதை கீழே செட் பண்ணுறதுக்கான இது பேஸு இது இருக்குது. அப்புறமேட்டு கேபிளுக்கு வந்து நம்ம கேபிள் செட் பண்ணதுக்காக டேக் கொடுத்துருக்காங்க. கேபிளை டேக் பண்ணதுக்காக டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து என்னென்னு பார்ப்போம். இது என்னது? ஸோ நார்மலாக மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்பில்டாகவே வந்துடுது. ஓகே, இதான் அந்த ஆர்ம், இதான் அந்த மைக்கான ஆர்ம். ஸோ இதை வச்சு தான் இப்போ செட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று காட்டுறேன். இதெல்லாம் தான் அந்த பாக்ஸில் இருந்துச்சு. ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இனிஷியலாக என்ன பண்ணணும்னா இந்த பேஸை வந்து நம்ம இதில் செட் பண்ணணும். ஸோ ஓகே, நான் இதிலே செட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஓகே, இதிலே வச்சு டைட் பண்ணுவோம். நான் இது நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் நல்லா டைட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, அடுத்தது வாங்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது இந்த சஸ்பென்ஷன் நாம வந்து செட் பண்ணுவோம். Many months later. One eternity later.
ஓகே, இது அப்படியே தூக்கி இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்செர்ட் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளுக்கு இந்த ஆங்கிள் ஓகேன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஓகே. ஸோ அடுத்து மைக் எடுத்து செட் பண்ணுவோம். இந்த என்ன இருந்தாலும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தூக்கி போடாத ஒரு பிரயோஜனமாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ஹைப்ராக்ஸ் சோலோ காஸ்ட் மைக். கேபிள் மைக். ஓகே, ஹைப்ராக்ஸ் சோலோ காஸ்ட் மைக் வந்து எல்லாத்துக்குமே என்ன ஒரு டவுட் இருக்கும்னா, இது அந்த மைக் எப்படி இந்த ஸ்டாண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இனிஷியலாக நானே வந்து அந்த டவுட் இருந்துச்சு. நிறைய இதில் வந்து மைக் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்களே தவிர எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி போடல. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த மேலே இப்படி பிடிச்சி நல்லா டைட்டாக புல் பண்ணிங்கனாலே வந்துடும். உங்களுக்கு மைக் வந்து தனியாக கையோடு வந்துடும். வந்துருச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் ஆக்சுவலாக வந்து என்னன்னா, ஹைப்ராக்ஸ் சோலோ காஸ்ட் மைக்கில் என்னதுன்னா, நீங்கள் வந்து 3/8 த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், 5/8 த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ஆர்மில் வந்து 2 ஆப்ஷனுமே இருக்குது. 5/8 இருக்குது, 5/8 த்ரெட் இருக்குது, 3/8 த்ரெட்டும் இருக்குது. அதனால நான் வந்து இப்போ இனிஷியலாக 5/8 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் மைக் செட் பண்ணிவிட்டு மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அது கடைசியாக பாப் ஃபில்டர். நான் மைக் ஃபோம் போடல, ஏன்னா வந்து எனக்கு வந்து இங்கே டேப் டு மியூட் வந்து பட்டன் இருக்கும். ஹைப்ராக்ஸ் சோலோ காஸ்ட் மைக்கில் வந்து அந்த டேப் டு மியூட் பட்டன் இருக்கும். அது வந்து நான் யூஸ் பண்ணணும்னு ஒரு காரணத்துக்காக நான் வந்து அதை நான் யூஸ் பண்ணல. ஸோ கடைசியாக வந்து இது எங்கே ஃபிட் பண்ணோம் அது மேனுவலி பார்த்துடலாம். ஸோ ஓகே, இதிலே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஆங்கிள் கரெக்டாகும்னு நினைக்கிறேன். கேமரா செட் பண்ணதில் வந்து எனக்கு இந்த ஆங்கிள் கொஞ்சம் பக்காவாக இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட் டைம் நான் ஒரு விஷயத்தை எப்படி செட் பண்ண சொல்லி வீடியோ போடுறேன். இப்போ தான் சொதப்பிருந்தேன்னா சாரி. நான் வீடியோக்கு நடுவிலே கேட்க எனக்கு காரணம் என்ன தெரியுதுன்னா, எனக்கே தெரியுது பக்காவாக சொதப்புறேன்னு. எனக்கு கேமராலேயும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் கரெக்டாக செட் பண்ணுறதுங்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வேறு அங்கங்கே சுற்றிட்டு இருக்குது. ஓகே, இது பக்கா. இப்போ கேமரா மட்டும் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு பண்ணால் போதும். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கேபிள் செட் பண்ணிவிட்டு மேலே முடிப்போம். ஸோ டேக் எடுத்து டேக் பண்ணிடலாம்.
ஸோ ஓகே எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஃபுல் செட்டப் எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நார்மலாக வீடியோ போட்டேன்னா எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் செட்டப் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரே நிமிஷம். ஸோ ஓகே நம்ம சேனலுக்கான செட்டப் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நம்மளுக்கு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஹைப்ராக்ஸ் சோலோ கஸ்டம் மைக்கில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ ஓகே இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு தெரில. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண மைக்ஸ்லாம் வந்து ரெண்டாவது நான் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுவேன் எடிட்டிங்கில். இதில் எப்படின்னு தெரில. நான் போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போது தான் தெரியும் என்ன மாதிரிலாம் பண்ணணும், என்ன மாதிரி ப்ராசஸிங்லாம் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன பெட்டர்ன்னு தெரியணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் வயர்லெஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வயர்லெஸ்னால் நீங்கள் ஜஸ்ட் வந்து மொபைல் ஃபோனில் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி பேசுகிறதுலாம் ஈஸியாக இருக்கும். இதுனா கொஞ்சம் என்ன அந்த கரெக்டாக அந்த செட் பண்ணி வச்சுட்டு அந்த கரெக்டாக அந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அந்த பேஸ் வந்து அப்படியே வச்சுக்கிடுவேன். மிச்சப்படிக்கு இந்த ரெண்டாவது இந்த மைக்லாம் செட் பண்ணுறது கொஞ்சம் இதாகும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல்ஸை கண்டினியூஸாக கொஞ்சம் வீடியோஸ் வரும். நான் அடுத்தது வந்து ஆல்ரெடி நான் ஃபாஸ்ட் ஏபிஐ ML மாடல் ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து கியூபில் எப்படி டிப்ளாய் பண்ண சொல்லியிருந்தேன். அதை வந்து எப்படி அடுத்து ஃப்ரீ சர்வீசஸ்லாம் டிப்ளாய் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அதேமாதிரி அதுக்கப்புறம் டாக்கரை பற்றின கொஞ்சம் சின்ன இன்ட்ரோஸ்லாம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஃபாஸ்ட் ஏபிஐக்கு அப்புறம் ஃபாஸ்ட் ஏபிஐ கொஞ்சம் டாக்கரை பற்றி பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக வந்து டாக்கரை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் கொண்டு நினைக்கிறேன். டியூஸ்டேல வந்து ஷார்ட்ஸ் கண்டினியூஸாக வரும், வேறு ஒன்றும் இல்லை. நான் மிச்சப்படிக்கு எல்லாமே கரெக்டாக இதுக்கப்புறம் ஷெட்யூல் ஆகி வந்துடும். டியூஸ்டேலேருந்து கரெக்டாக வந்துடும். வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் இந்த வாரம் 2 வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் மிச்ச வீடியோஸ்லாம் வந்து ஃபர்தராக எப்படி என்ன மாதிரிலாம் போடணும்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்விட்டரில் ரெடி பண்ணேன். லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தீங்கன்னு அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சிலையும் பார்த்துருக்கேன், ஜாவாலையும் பார்த்துருக்கேன். போத் ரெண்டுலேயுமே சீரிஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக அதில் போடுவேன். அது கொஞ்சம் யோசிச்சிருக்கிறேன் என்ன மாதிரி பண்ணலாம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிகினர்ஸ் பேசிஸாக ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதுக்கு நோட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து பின்னாடி நான் கொஞ்சம் ஒர்க்ஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம எடுத்தோடனே எடுத்தோம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு வீடியோ டீச் பண்ணி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணும்போது நிறையா சர்வ் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு எரர் வருதுன்னா அந்த எரரை வந்து நீங்கள் ரிசால்வ் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதே இது நீங்கள் நடத்துறீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன மாதிரி எரர்லாம் பேஸ் பண்ணிங்கன்னு சொல்லி எனக்கு மிச்சம் உங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் அவங்க ஒர்க் பண்ணும்போது அந்த எரர்ஸ்லாம் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பேசிஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ நிறையா வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு போடுறதுனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் ரெகுலராக வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. Bye.